டாக்ஸின்ஸ் வந்து ஃபுட் மூலியமா இல்ல என்ன மாதிரி எலிமினேஷன் மெத்தட்ல வந்து டாக்ஸின்ஸ் இந்த பாடி டியூ டு த ஃபுட் அண்ட் அதர் இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ண முடியும்? டீடாக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் a very 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 broader term. Yes. It's very Casually used these nowadays. days, Yes. which I don't encourage at all. Yes. The best thing for detox அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா fasting. Yes. Started or Okay. you kick started your detox program, but that doesn't complete your detox. Yes. What you have acclimated for years Years together, together. Yes. Cannot be. you cannot eliminated. imagine it to push it away in a matter of 15 days. Yes. சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே. ஃபுட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பித்தா அப்படின்றதுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ வாதம், பித்தம், கபம் இந்த 3 காம்பினேஷனில் இருக்கவங்க இப்போ சில பேர் வாதம்ன்றவங்க சொல்லுவாங்க எனக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி வந்துட்டே இருக்குது. அது நம்ம வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸாக இருந்ததுன்னா பித்தம் காம்பினேஷனில் சொல்லுவோம். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி என்டையர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அந்த கொஸ்டினர் வந்து ஃபில் பண்ணி பண்ணும்போது தான் என்ன மாதிரி காம்பினேஷன்ஸ்ன்றது விச் இஸ் டாமினன்ட்ன்றது தெரியும். பட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாதா காம்பினேஷனில் இருக்காங்க அப்படின்னாக்கா என்ன மாதிரி ஃபுட் டைப் வந்து அவங்க எடுத்துக்கலாம் இல்லை அவாய்ட் பண்ணலாம்? அந்த திரிதோஷாசிஸ்க்குமே வந்து இப்போ சில ஐடென்டிஃபைங் ஃபேக்டர்ஸ், மேஜர் ஐடென்டிஃபைங் ஃபேக்டர்ஸ் ஃபார் திஸ் தோஷா, என்ன மாதிரி ஃபுட் வந்து அவங்க எடுத்துக்கலாம், இன்டேக் எடுத்துக்கலாம், என்ன மாதிரி ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, ஃபுட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வாத்தா பர்சன் அப்படின்னா அந்த ஏர் எலிமெண்ட் அவங்களுக்கு டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ஏர் எலிமெண்ட் டாமினண்ட்டாக இருக்கவங்களுக்கு திருப்பி நம்ம ஏர் எலிமெண்ட் டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸை நம்ம கொடுக்கக்கூடாது. அஃப்கோர்ஸ் ஃபுட்ஸ் ஆர் ஆல்சோ கேட்டகரைஸ்ட் இன்டூ 3. நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவாங்கன்னா ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம்னா கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த 3 குணங்களுமே வந்து இந்த 3 தோஷாவை வந்து impact பண்ணும். The rajogunam will have an effect on the pitta, and the tamogunam will have the effect on vata, and the sattvagunam will have an effect on the kapha. அப்போ வந்து இதுல சத்வகுணம்ங்கிற ஃபுட் வந்து கஃபா மட்டும் எஃபெக்ட் பண்ணாது, 3 தோஷத்தையுமே வந்து டு சம் எக்ஸ்டென்ட் இட் வில் எஃபெக்ட், பட் இன் அ வெரி பாசிட்டிவ் மேனர் தேன் மோர் இன் அ நெகட்டிவ் மேனர். அப்போ இந்த தமோ குணம் இருக்கக்கூடிய உணவு இல் அக்ரிவேட் த கஃபா அண்ட் அஸ் வெல் அஸ் த வாதா, அது ரெண்டையுமே வந்து அக்ரிவேட் பண்ணும். அப்போ இந்த கேட்டகரியில தான் வந்து நம்ம ஃபுட்டை வந்து டிசைட் பண்ணோம். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து பாடியில் ரொம்ப கேஸ் ஃபார்ம் ஆகுது. ஐம் ஃபேவிங் எ லாட் ஆஃப் கேஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஹேவிங் பிளாட்டிங் ஆஃப் அப்டமன். ஒரு நாளைக்கு 4 தடவை கேஸ் பாஸ் பண்ணுறேன், பின்னாடி எங்கேயாவது பிடிச்சிக்குது, இல்லை எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, வாதம் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கேஷியஸ் ரிலேட்டட் ஃபுட்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். மெயினாக பார்க்கணும் அப்படின்னா ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ், cruciferous vegetables, இதெல்லாமே கேஸ் அந்த வாத்தா வந்து ஜாஸ்தி பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் which are raw in nature. ஏன் அப்படின்னா இந்த வாத்தா டாமினன்ட் பாடி இருக்கிறவங்க எல்லாருக்குமே பேசிக்கலா டைஜஷன் வந்து புவரா தான் இருக்கும். அது அவங்களோட கான்ஸ்டியூவன்சி அப்படிதான். அதனால அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து they cannot eat and raw food. அப்ப raw food சாப்பிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு இன்னும் டைஜஸ்ட் பண்ண கஷ்டமா இருக்கும். இட் will aggravate their vata. So அதனால we usually say like raw foods can be avoided in case of vata dominant conditions. Most of the vegetable salads அதெல்லாமே வந்து அது எல்லாமே sprouts, vegetable salads, அதுக்கப்புறம் raw foods, cold drinks, frozen foods, old and stale foods like bread, bakery products, biscuit. மெயினா சொல்ல போனா அப்படின்னா அந்த nuts which are especially fried in nature. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது வாத்தா கண்டிஷன். இப்போ இது பித்தம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆல் ஃபுட்ஸ் which are astringent and spicy in nature. ஸோ மெயினாக பிக்கிள்ஸ், தக்காளி குழம்பு, தக்காளி சட்னி, புளியோதரை, புளி குழம்பு, டீ அண்ட் காஃபி, ஆல் தோஸ் திங்ஸ் வில் aggravate the pitta and especially spicy foods. Lot many people have a craving for this peanuts. நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாம் கேட்டு பார்ப்பேன் கொஸ்டின்ஸ். ஐ யூஸ் டு ஹேவ் 1000 questions with my patients and then at the end வந்து சொல்லுவாங்க
இவர் தினம் கடலை சாப்பிடுவார் மேடம், அது ஓகேவா அப்படிம்பாங்க. தென் ஒன்லி ஐ வில் கேட்ச் இட் வேர் த ப்ராப்ளம் ஹஸ் ஆக்சுவலி ஸ்டார்டட் அப்படின்னு பார்த்தோன்னா திஸ் பீனட்ஸ் ஆர் வெரி 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 ஹை இன் பித்தா. ஓகே. எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புரோட்டீன் அதுல நிறைய இருக்கு, பித்தம் ஜாஸ்தி. பீனட்ஸ் சாப்பிட்டா நல்லது புரோட்டீன். அஃப்கோர்ஸ் Yes. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுதான். தட் இஸ் வெரி மச் அப்ளிகபிள் டு பீனட்ஸ் தீஸ் டேஸ். பீனட்ஸை டைஜஸ்ட் பண்றதுக்கு வி நீட் அ லாட் ஆஃப் எனர்ஜி டு டைஜஸ்ட். அது நம்மளுக்கு இருக்கானா கிடையாது. ஏன்னா half of the time we are sitting in a seat. Yes. No one is working. So there is no point in eating peanuts heavily and aggravating your pitta and going and vomiting the bile out. Yes. This is usually the thing which happens. So avoiding the nuts especially will also help to avoid the aggravation of the symptoms caused by pitta, but it will not cure the pitta. Again I'm telling. And kapha அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கபத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்வீட்ஸ் எஸ்பெஷலி. Okay. That can be anything, sweets, milk based foods, dairy products. Okay. Everything comes under kapha. Seafoods avoid பண்ணனும். Seafoods in particular we cannot say they aggravate only kapha. It all depends on the way you cook the food. Okay. Food is not at all like actual formல வந்து இது கஃபாத்தை aggravate பண்ணும், Okay. பித்தத்தை aggravate பண்ணும், வாதத்தை aggravate பண்ணும். We can say the form in which we consume the food matters. The form in which how it is processed matters. Like for example, let me take an example of this gingerly oil எடுத்துக்கலாமா. sesame oil எடுத்துட்டோம்னா எள்ளு வந்து சூடு. You agree? Yes. பித்தம் வந்து ஜாஸ்தி பண்ணும், ஹீட் ஜாஸ்தி பண்ணும். இதே எள்ள we convert into oil and extract, we use the நல்லெண்ணெய். It is not so much heating in nature because they mix it with karupatti and it is used for coolant externally. Yes. External. Yeah. அந்த மாதிரி the property of the food changes based on its physical matter, how it is one. Then based on the way it is cooked, whether you are cooking it with a hell lot of spices or illana adha vandu you are just making it like very bland or you are putting some cheese into it. சரிங்களா, நான் இப்போ ஒரு ஸ்பைசியான நட்ஸ் எல்லாமே போட்டு நல்ல கேப்சிகம் எல்லாமே போட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் பண்றேன். வெஜிடபிள்ஸ் பண்றப்போ ஐ எம் குக்கிங் இட் 3/4. இட்ஸ் அ ரா ஃபுட். முக்காவாசி குக் பண்ணா இன்னும் வாத்தா டாமினண்டா தான் இருக்கும். இப்போ நான் அதுல வந்து நல்ல ஸ்பைசஸ் போடுறேன். ஆடிங் அ லாட் ஆஃப் சில்லி ஃபிளேக்ஸ், சோயா சாஸ் எல்லாமே போடுறேன்னு வைங்க, இட் பிகம்ஸ் பித்த டாமினன்ட். நான் இதுக்கு மேல நான் நல்ல ஒரு சீஸ் தூக்கி போடுறேன். Okay, now what you will say this food is dominant of? எல்லாமே மூணு இதுமே வந்து டாமினன்ட். Yeah, it is like spicy, tangy and everything mix it together. So the property of the combination of junk foods எல்லாமே அதேதான் இல்லையா? More or less they become more, no, what happens is when the cheese dominates it, yes, it becomes more or less kapha. எவ்வளவுதான் நீங்க அதுல வந்து நீங்க ஸ்பைசியா சாப்பிட்டாதான் அந்த கஃபத்தை டைஜஸ்ட் பண்ண முடியும். அதே இது நீங்க அந்த நல்லா சீஸை போட்டு ஸ்பைசியா இல்லாம அப்படியே பிளாண்டா சாப்பிட்டோம்னா yes, it will blot your abdomen. You will have a hell lot of time to digest that particular thing. ஸோ அந்த மாதிரி கஃபா வந்து டாமினேட் பண்ணல. ஸோ இதே இது வந்து ஒரு பிரியாணி நம்ம சமைச்சோன்னா எஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் கஃபா அண்ட் மோர் ஆஃப் கஃபா. அதை ஸ்பைசியாக நம்ம பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா அந்த கஃபாவை நம்ம டைஜஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் வி குக் இட், ஹவ் வி ஈட் இட், வெதர் வி ஈட் த ஃபுட் இன் அ வார்ம் ஸ்டேட் ஆர் வெதர் வி ஈட் இட் இன் அ கோல்ட் ஸ்டேட் or we eat it in a very dry state. காஞ்சி போய் சுத்தமா சாப்பிடுறது வந்து வாத்தை அக்ரிவேட் பண்ணும். கொஞ்சம் கூயா இருக்கிறது, ஆயிலியா இருக்கிறது கஃபத்தை அக்ரிவேட் பண்ணும். நல்ல காஞ்சி போய் நல்லா ஸ்பைசியா இருக்கிறது வந்து பித்தவை அக்ரிவேட். So it all depends on like how do you choose the food, how do you cook the food and how do you eat the food and what time you eat the food. அடுத்து நான் அதை ஸ்பெசிஃபிக்கா சொன்னோம்னா இந்த ஃபுட்டை நான் இந்த மாதிரி சமைச்சு நான் லேட் நைட்டா 10 மணிக்கு சாப்பிட்டேன் அப்படின்னா digest agadu because it's kapha rich and it will aggravate the toxins in my body because it will become undigested. And if I eat the same food at the peak of lunch time, say like somewhere around 11 or 1 o'clock na saapren vaingla, when my pitta is very dominant and my hunger is in the peak, yes, it gets digested and it becomes an ash. Nalla சாம்பல் ஆயிடும் இந்த டைஜஸ்டிவ் ஃபயர். தட்ஸ் வை வி கால் இட் as a fire. ஓகேங்களா? ஸோ எந்த நேரத்தில் எதை சாப்பிடணுங்கிறது வந்து இட்ஸ் குவைட் இம்பார்ட்டன்ட் டு நோ வெதர் திஸ் ஃபுட் வில் ப்ரொடியூஸ் த பர்டிகுலர் எஃபெக்ட் ஆர் நாட். ஸோ பிளைண்டாக வந்து இதை அக்ரிவேட் பண்ணணும் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது.
that's how it is usually. Yeah. எஸ் மேம். இப்போ அந்த ஃபுட்டில் சொல்லும்போது அந்த காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஃபுட், இப்போ ஆயுர்வேதாவில் முக்கியமான இதே வந்து அந்த காம்பினேஷன்ஸ் மாறுச்சுன்னா இட் வில் கிரியேட் ஆஸ் யூ செட் டாக்ஸின்ஸ் இன் த பாடி. Yes. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸின்ஸ் மாதிரி ஆயிடும். அப்போ அந்த நம்ம தெரியாமையே அந்த ராங் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஃபுட்டு நம்ம எடுத்துட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் எடுக்கிறாங்க. இப்போ பீட்ரூட்ஸ் எடுத்தால் கர்ட் எடுக்கக்கூடாதுன்னுவாங்க. அது மாதிரி சில காம்பினேஷன்ஸ், கீ அண்ட் மில்க் அதெல்லாம் வந்து அந்த காம்பினேஷன்ஸ் வந்து இருக்கு. சார் டேஸ்டோட மில்க் ஆட் பண்ணக்கூடாது, சால்ட் ஆட் அதெல்லாமே இருக்கு. பட் காம்பினேஷன்ஸ் வந்து தெரிஞ்சோ தெரியாம ராங் காம்பினேஷன்ஸ் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அமா கெட்ஸ் அக்யூமுலேட்டட் in the Yes. body. அப்ப அந்த டாக்ஸின்ஸ் வந்து இருக்கும்போது அப்ப நம்ம டிடாக்ஸ் ஃபுட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. ஆமா. when the toxins gets accumulated, that is the reason, one of the major reasons for diseases இல்லைங்களா? Yes. அப்ப அந்த டாக்ஸின்ஸ் வந்து ஃபுட் மூலியமா இல்ல என்ன மாதிரி எலிமினேஷன் மெத்தட்ல வந்து டாக்ஸின்ஸ் in the body due to the food and other இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ண முடியும்? Okay. டிடாக்ஸ் ஃபுட்ஸாவே இல்ல. எடுத்துக்கிறோம் அப்படின்னா Detox அப்படிங்கிறது it's a very 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 broader term. ஆனா Yes. it's very casually used these nowadays. days, Yes. which I don't encourage at all. Yes. நிறைய பேர் சொல்றாங்க I took a detox drink and it detoxes me and my liver, detox my kidney detox package, இதெல்லாம் இருக்கு நிறைய. என்னோட அனுபவத்தில் இந்த 22 இயர்ஸில் வாட் ஐ ஹவ் அப்சர்வ்ட் இஸ் the best thing for detox அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா fasting. Yes. Langanam Paramaushadam. I Paramaushadam sternly சொல்லுவாங்க. and Yes. firmly believe, because I'm doing a hell lot of cases with where fasting has been a prime thing Yes. in detoxing the body. இல்ல detox அப்படிங்கிறது வந்து I don't know what the world means by detox. ஏன்னா they say detoxing the liver, detoxing the kidney. கிட்னி ஈச் ஆர்கனுக்கு வந்து டிடாக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்ப வந்து எது எல்லாமே. பாத்தீங்கன்னாலுமே வந்து ட்ரிங்க்ஸ் வந்து இத குடிச்ச உடனே இட்ஸ் ஒரு 21 டேஸ் எடுத்துக்கோங்க, இட் கெட்ஸ் டிடாக்ஸ் அப்படின்னு. அப்படி பண்றதா இருந்தா எல்லாருமே இன்னைக்கு நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்களே. Correct. இத்தனை ஹாஸ்பிட்டல்ஸும் பெட் கிடைக்காம இருக்க இருக்காது. வேண்டிய அவசியம் கிடையாது. கிடையாது. Yes. அப்போ டீடாக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா we think only about a particular organ, or we usually think about the gut. Yes. Yes, I do agree gut is the first line of detox. அதுதான் முதல் லைன் ஆஃப் டீடாக்ஸ். ஏன்னா நம்மளோட மேஜர் இன்டேக்கை வந்து உள்ள கொண்டு போறதே வந்து கட்டு தான். Gut தான். அப்போ கட்ல இருந்து தான் இட் கோஸ் டு ஆல் அதர் ஆர்கன்ஸ். அப்போ நான் லிவரை மட்டும் டீடாக்ஸ் பண்ணுவேன்னு சொல்றது இட் இஸ் அட்டர் ஃபுல்லிஷ்னஸ். The liver is in your body. Yes. So when you treat a body, all the problem gets clear. Clear. Yes. You cannot treat a particular organ individually by detoxing with a particular juice. And the juice and the organ ku mattum da povumana kadaidu. கண்டிப்பா. Through the liver it diffuses, because yes. liver is the metabolic organ. I do agree. But a detox is always focused on eliminating the most subtle toxins in your body. அப்ப அந்த subtle அப்படிங்கிறது வந்து நம்ம கட்ல தான் இருக்கு அப்படின்னா இல்ல, கட்ல இருந்து திருப்பி வேற எங்கேயும் போகாதா அப்படின்னா நிச்சயமா போகும். பிளட்லயே கூட இருக்கலாம். பிளட்ல இருக்கலாம், மசில்ஸ்ல இருக்கலாம், நர்வ்ல இருக்கலாம், உங்க போன்ல இருக்கலாம், போன் மேரோ வரையும் இருக்கலாம். அததான் சப்த தாத்துஸ்னு சொல்றாங்க. ரச, ரக்த, மாம்ச, மஜ்ஜா, மேதா, அஸ்தி, சுக்ரா. It includes your semen, your life force also. Yes. அப்போ இத வந்து நான் ஒரு 5 நாள்ல நான் டீடாக்ஸ் போறேன், 7 daysல நான் டீடாக்ஸ் போறேன், இல்லைன்னா ஒரு 10-15 daysல நான் டீடாக்ஸ் போறேங்கிறது வந்து I don't totally agree. Maybe you started or you kick-started your detox program, but that doesn't complete your detox. Yes. What you have acclimated for years together, Yes, cannot be. you cannot imagine it to push it away in a matter of 15 days. Yes. Even at the end of 13 or 14 days of fasting, you can see stools coming out. Okay. There are different colors of stools: green, black, brown, orange. White colorல stools போச்சுன்னு சொன்னவங்க இருக்காங்க. இவ்வளோ பெருசா ஒயிட் கலர்ல ஏதோ வெளியே வந்ததுன்னு சொன்னவங்க இருக்காங்க. ஸோ the fasting 13 daysல இருந்து 21 days வரையும் லாங் ஃபாஸ்ட் பண்ணவங்க இருக்காங்க. ஃபார் their gut issues or for their skin disorders, Okay. for even certain autoimmune conditions எல்லாத்துக்குமே பண்ணியிருக்கோம். Okay. Okay. அப்போ இந்த டீடாக்ஸ் வந்து it is not what we aim on the gut level. What I aim is at the cellular level. Yes. Okay, every cell is having the food. Yes. It's eating the food what you are eating, and it's throwing out the waste. So the waste has to come out from the cellular level. Yes. And it's going to take some at least few months together to bring it out. Yes. And that is a long process.
So I feel the detox has to be done in the cellular level, and that which does in a cellular level is only fasting, and I can vouch on it. எஸ் டெஃபினெட்லி. அது ஆக்சுவலாக நம்ம இதுலேயே இருக்கு இல்லையா, ஏகாதசி ஃபாஸ்டிங் மந்த்லி ஒன்ஸாவது வந்து பண்ணணுன்றது தான் வந்து அது ஏகாதசி ஃபாஸ்டிங்ன்றது இருக்கு. இது பெட்டர் more or less like cleaning our house. நம்ம வீட்ல எந்த வேலையும் இல்லைன்னா what we do, we usually clean our house, arrange the things. அந்த மாதிரி நம்மளோட பாடியில் அப்படின்னு பார்த்தோன்னா in a one full day the major work எல்லாமே வந்து பண்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான். சாப்பிட்றது செமிக்கிறத அப்சர்வ் பண்றது, அதை வெளியில தள்ளுறது, எலிமினேஷன் எல்லாமே இத வந்து சப்போர்ட் பண்றதுக்கு லிவர், கிட்னி, பேங்க்ரியாஸ், ஸ்ப்ளீன் எல்லாம் வேலை பண்ணும். இது எல்லாம் வேலை பண்றப்போ ஒண்ணு மட்டும் வேலை பண்ணாது, எதுன்னா மூளை. ஏன்னா மேக்ஸிமம் இதுக்கே டைம் சரியா இருக்கு, அப்போ மூளை வேலை செய்யாது, மந்தமாகும் ஆக்சுவலா. ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபாஸ்டிங் வந்து இட்ஸ் அ பிரேக் வேர் யூ கிவ் ரெஸ்ட் டு ஆல் த ஆர்கன்ஸ். ஸோ கிவ் தம் டைம் to rejuvenate. So in the time வந்து if we prolong it for days together, yes, of course we have given great results with fasting. Even in Japan, a scientist have proved, and he has been awarded a Nobel Prize for proving that fasting can detox and it can kill the cancer cells. Of course இந்த cells எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட மோஷன்ல வரும், எலிமினேட் ஆகி வரும். அந்த கலர் ஆஃப் த ஸ்டூல்ஸ் வந்து வெரிட் கலர், வாமிட்டிங்ல வரும். the skin வந்து நீங்க ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டா கூட அவ்வளோ டோன் மாறாது, ஒரு 4 to 5 டோன்ஸ் வந்து ஸ்கின்னோட பிரைட்னஸ் மாறும். சொன்ன மாதிரி அகத்தின் அழகு முகத்திலே தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேஸோட என்டையர் பிக்மெண்டேஷன், ஈவன்னஸ் ஆஃப் த ஸ்கின், இது எல்லாமே வந்து ஒரு ஃபாஸ்டிங்க்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மாறும். ஒரு டங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஐ கேன் கிவ் யூ அ பிக்சர் வேர் தெர் வாஸ் இந்த டங்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டங் வில் பி ப்ளூ இன் கலர் பிஃபோர் த ஃபாஸ்டிங், அண்ட் திஸ் பர்சன் வாஸ் நாட் ஃபீலிங் ஹங்கர் ஃபார் ஆல்மோஸ்ட் many years. ரொம்ப வருஷமா பசிங்கிறதே அவங்களுக்கு கிடையாது. she gets easy satiety, ஒரு 1 இட்லி 2 இட்லி அந்த மாதிரி இதுல. but she fasted almost for 8 days together, and at the end of 15 to 17 days of juice fasting complete, அவங்களோட டங் பாத்தீங்கன்னா totally turned pink in color, with nice blood circulation. கையில இருக்க அந்த numbness எல்லாமே போச்சு. she was feeling more active. so fasting has such an effect on the human being. But this fasting has to be done under a medical supervision. நான் ஃபாஸ்டிங் பண்றேன்னு நான் வண்டி எடுத்துட்டு போறேன், 2 வீலர் எடுத்துட்டு ஊர் சுத்துறேன், இல்ல ஐ go and sit in front of a kitchen where the cooking is going on heavily அப்படிங்கிறது வந்து it's not ideal. Because when we do that, what happens is your gastric juices increase. நிறைய வந்து gastric secretion ஆகும். then you will not be able to continue with the fasting. Okay, so அதனால the fasting has many protocols, but yes, that is a very best method for detox as when compared to other things. ரியல் எஃபெக்ட்ன்றது அந்த சீசன்ல பண்ணணும். நான் ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து நான் ஒரு விண்டர்ல நல்ல கோல்ல தான் உங்களுக்கு பெயின் அக்ரிவேட் ஆகும், அப்ப ரிலீஃப் தான் கொடுக்க முடியும். ஒரு 20 to 40% வந்து நல்ல ரிலீஃப் இருக்கும். நீங்க பண்ற 3 days 5 days எல்லாம் நான் அந்த பிரேக்கர் கிளட்ச கரெக்டா இருக்கான்னு ஒரு செக் பண்றதுக்கு நான் வேணா வச்சுக்கலாம். சரிங்களா? கம்ப்ளீட் ஓவர் ஆயிலிங் எல்லாமே வந்து பண்றது வந்து இட் இஸ் அ பெஸ்ட் திங். ஸோ தட் அடுத்த ஒரு 3 வருஷம் பெரிய பிரச்சனை இல்லாம வண்டி வந்து ஓடும். சரிங்களா? ஸோ த மோர் ஆர் லெஸ் our body is also the same. சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே.